அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வணக்கங்கள். இன்றைக்கு ஜூலை 11ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 52ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 52:9. நீர் இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். தாவீதையும் அகிமெலேக்கையும் தோவேக்கு என்ற ஏதோமியன் சவுலிடம் காட்டி கொடுத்தது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய ஆசாரியர்களையும் அவர்களது குடும்பத்தின் பெண்கள் குழந்தைகள் யாவரையும் அது மட்டுமல்ல அவருடைய ஆடு மாடு கழுதை போன்றவற்றையும் கொன்று போட்டான். அப்பொழுது தாவீது மிகவும் விசனப்பட்டான். தனக்கு உதவி செய்த ஆசாரியனும் அவனது குடும்பமும் உறவினர்களும் அழிந்து போன இந்த துயரத்தில் தான் இந்த சங்கீதத்தை தாவீது பாடியிருக்கிறார். இப்படியாக சத்துருக்கள் அழித்து போட்டாலும் நீரே என் தேவன், நீரே எனக்கு துணை, நீரே எனக்கு சகாயம் செய்வீர் என்று சொல்லி தாவீது கூறுகிறார். தான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பதாக சொல்கிறார். துயர நேரத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை துதிக்கும் பண்பை தாவீதிடம் நம்ம பார்க்கலாம். ஆகவே தான் தேவனை என்றென்றைக்கும் துதித்து கர்த்தருடைய நாமத்திற்கு காத்திருப்பதாக அவர் கூறுகிறார். நமக்கு துயரங்கள் அல்ல கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போயிடும். கர்த்தரை நோக்கி எனக்கு ஏன் இந்த ஓத்திரம் வந்தது என்று நாம் மனம் கலங்கி போயிடுறோம். நான் உண்மைத்தானே தொழுது கொள்கிறேன் சுவாமி என்று கூட சில நேரங்கள் நாங்கள் முறுமுறுப்பது உண்டு. துன்மார்க்கர் எல்லாம் செழிப்பாக இருக்காங்களேப்பா என்றெல்லாம் நாங்கள் அங்கலாய்த்ததும் உண்டு. ஆனால் அவரை வணங்குவதை கூட சில நேரங்களில் நாம் விட்டு விடுவோம். ஆனால் இவ்வளவு துயரத்திலும் தாவீது தேவனையும் அவர் நாமத்தையும் துதித்து கொண்டே இருந்தார். நாம் நம்முடைய துயர நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்த ஒரு காலத்தில் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி பாடினோமானால் நம்முடைய துயரங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். பூத்திரத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கும். துதியினால் சாத்தானின் கோட்டையை தகர்த்து விடலாம். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் துயர நேரத்திலும் நாங்கள் உங்களுடைய கிருபையும் அன்பையும் நினைத்து துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவானவைகளையே செய்வீர் என்று நாங்கள் நினைத்து மன நிறைவோடு உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.